வண்டர்ஃபுல். யோ கேமராமேன், யோ ப்ரொடக்ஷன் மேனேஜர், யூனிட் வேணா கூப்பிடியா, ஆர்டிஸ்ட கூப்பிடு. அந்த கல்லறைக்கு பின்னாடி தான் கதாநாயகி வந்து ஒளியறா. அவளை விரட்டி வந்த வில்லன் அவளை அங்கேயே மடக்கி கற்பழிக்கிறான். கற்பழிக்கிற காட்சியை படம் எடுக்க எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருக்காயா. பொசிஷன் கொடுக்க மாதிரியா போஸ் கொடுத்துட்டு வாயா வழிய. பெரியவரே, ஒரு 10 ரூபா தர சொல்றேன், அப்படி ஓரமா ஒதுங்கிறீங்களா? பத்தாதா? 20, 30, 50 ரூபாயும் வாங்கிக்கலாம், ஷூட்டிங் பார்க்கலாம். கற்பழிக்கிற சீன்லாம் நான் 10 ரூபா எடுப்பேன். அப்படி ஓரமா ஒதுங்கி பாக்குறீங்களா? என்ன இளம் பாயுது? கலைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே. சுத்த ஞான சூனியங்கள், ரசனை கட்டதுங்க, கலையருமே தெரியாதுங்க. கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க. எனக்கா கலையின் அருமை தெரியாது? இந்த இடத்தில் புனித தன்மையை அறியாதவர்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள். Do you know who I am? Time. Action. Crane. Uncle, how are you? Quite well, thank you. Hi. இப்ப கத்துறாரு பாவம். அது என்ன பண்ணும்? பழக்க தோஷம் போகுமா? அது யாரு? ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசிக்குது, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க. ஐயா, இவ்வளவு பணம் வேண்டாயா, வேண்டாம். Poor girl. நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன் நினைச்சியா? நீ என்னோட படத்துல நடிக்க போற, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா, சீமாட்டி சதர் தேங்காய் பொறுக்குது. இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், சீமாட்டியா நடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பொண்ணு வேணும்னு. ஐயா, குஷ்டரோகியா நடிக்கணும்னா குஷ்டரோகியே கூட்டிட்டு வருவாங்களா? அந்த பொண்ணுகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. எப்படியாவது நான் அவளை தயார் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 1 மாசம் ஷூட்டிங் வேணா, பேக்கப். தயார் பண்றாராம். அவ தயாராவறாளோ இல்ல தாயாராவறாளோ எல்லாம் ஏன் பணம். அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க உங்க அந்த பன்னாட பையன்? யாரு? நம்ம அசிஸ்டன்டா? வேற யாரு? அவங்க யாரையாவது பாட்டா கேட்டு இருப்பான். டேய் பச்சை, பன்னாட பச்சை. டைரக்டர் பேக்கப் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் இறக்கிட்டு வா. அதே புரிய பேட்டா காசு வாங்காம லொகேஷனுக்கு வந்த உடனே மீட்டர் ஊந்து போச்சே. மீட்டர் மட்டுமா விழுந்துச்சு? நீ வந்த பாதையை திரும்பி பார், அங்க இன்னும் என்னென்ன விழுந்துருது பார். இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் நஷ்ட ஈடு கேட்டார்னா நீ தரணும். கம்முன்னு டிஃபனை தூக்கிட்டு வாயா. என்னடா அது? சாப்பிடுற நேரத்துல போய் படிச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடு, அப்புறமா படிக்கலாம். அம்மா, நாளைக்கு பரீட்சை, எல்லாரும் படி படினாங்க, நீ படிக்க வேணாம்ன்றியா? இந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக், அதான் விடாம படிக்கிறேன். சாப்பிடுங்க. என்னங்க சாம்பார் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்படின்னா நல்லா இல்லைங்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா நான் விடுவேனா?
கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இத்தனை வருஷமா சாம்பார் வைக்கிறேன், இனிமே தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஐம் சாரி, நீ சாம்பாரை பத்தி பேசுறியா? நானு புது முகம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், அவளை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இதோ பாருங்க, வீட்டை வேணா ஸ்டுடியோல போடுங்க, ஸ்டுடியோவை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. சாம்பார் வெரி குட். அதுக்குள்ள யோசனையா? மதிவாளா, சார் கமிங் சார். இது ஆல்ரெடி ஷூட்டிங் ரெடி, ஸ்டார்ட் ரெடி, கட் டேக். அது நதிங் சார், நோ ஷூட்டிங் சார், கேன்சல்டு, பேக்கப், லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக், இல்லாட்டி அம்மா ஹெட் பிரேக் சார். அந்த படம் எங்க? யாரு பச்சையை கேக்குறீங்களா? பசியில நேரம் காஞ்சு கிடப்பானே, சத்தம் கேட்டிருக்கணுமே. சீன மாத்தாதா. தட்டிட்டியா? தட்டிட்டேனே. நின்னுட்டியா? நின்னுட்டேனே. ஏன்டா எல்லாத்தையும் தட்டி விடுற? இவன் பொறப்பே அப்படி சார். இவங்க அம்மா நிறமாசமா இருக்கும் போதே தடிக்க விட்டாங்களாம். அப்ப பிறந்தவன் வெளியே வரும்போது டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பிய தட்டி விட்டு வந்தவன் சார். ஐயோ, ஏமா பயப்படுற? இவ்வளவு குதிரை ஏற தெரியல? என்னைக்கு பெரிய பெரிய குதிரை எல்லாம் ஏறி என்னைக்கு நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போற? இந்த பாரு, நீ தான் புதுசு. குதிரைக்கு நீ 100வது கதாநாயகி. வட கண்ணவா, குதிரை முதுகுல பள்ளத்தை பாத்தியா? பழைய நடிகை அங்கமுத்து ஏறின குதிரை இன்னும் மூச்சு அரைக்குது பாரு. வாட ராஜா வாடா, இது ஒல்லி. ஆக்ட் பண்ணும்போது டைலாக் டெலிவரி தான் முக்கியம். சக்சஸ் ஆஃப் டைலாக் டெலிவரி, டைமிங் அண்ட் மாடுலேஷன். எப்படின்னு சொல்றேன், எழுதுறி. ஒரு சின்ன டைலாக், போதும் விடுங்க அப்படின்னு கோபமா சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. அப்படின்னு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. ஒரு கண்ணாடி தட்டை குழந்தை போட்டு உடைச்சிருச்சு. அப்ப அந்த கண்ணுமணி தெரியாம அடிக்கான். பெத்த தாய்க்கு அது தாங்க முடியல. போதும் விடுங்க. போதும் விடுங்க. இப்போ இதே போதும் விடுங்க அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு நளினமா சொல்லணும். அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட போய் தமாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பக்கத்துல போய் அவ கன்னத்தை தொடறான், தோளை தொடறான், வயிற்ற தொடறான். உடனே பொஞ்சாதி போதும் விடுங்க. சொல்லி பார்க்கலாம். ஐயோ, போதும் விடுங்க. குட். இப்ப இதே போதும் விடுங்கறத அழகியோட எமோஷனா சொல்லணும். எப்படி? மனைவி விட்டு பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் கால விழ போறான். அப்ப மனைவி என்ன சொல்வா? போதும் விடுங்க. இதெல்லாம் போய் நீங்க சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. குட், வெரி குட், வெரி குட். இப்ப இதுவே சிங்கார ரசம் பெட்ரூம்னு வச்சுக்க. கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலாம். மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். சாப்பிட்டு கிப்ட்டு பெட்ரூம் போய் மனைவிய குஷிப்படுத்துறான்னு வச்சுக்க. அந்த கிடுகிடுப்புல மனைவி போதும் விடுங்க. போதும் விடுங்க. எல்லா பேரும் பட்டு. கங்கா, ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நாம் உனக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம். அதனுடைய கலசமா நீ ஆக்ட் பண்ற, ஐ மீன் கேரக்டர். அந்த கோபுர கலசம் குண்டடிப்பட்டு செய்ய போற காட்சி தான் இப்ப நாம எடுக்க போறோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தாய் தன்னலமற்ற குடும்பத்திலே பிறந்தவள். தன்னுடைய மக்களை தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவன் உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும். ஓகே, நோ ரிஹர்சல், டேக் கோ. கேமரா ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன்.
wonderful. What an acting. A $1 million performance. God bless you. நீ எனக்கு அம்மாவே ஞாபகப்படுத்திட்டப்போ. What an acting. Oh, beautiful, beautiful. டேய் நேத்துக்கு எங்க அப்பா எடுக்கிற ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். அருமையான சாங். எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? டான்ஸ் மாஸ்டர் தான ஆடி காட்டுவாங்க. அதான் இல்ல, எங்க அப்பா எடுக்கிற படத்துக்கு எங்க அப்பா தான் ஆடி காட்டுவாரு. எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? திருவிளையாடல. இனிமே இந்த பையன் இங்க இருந்தா இந்த ஸ்கூலையே தேடாக்கிடுவான். சீக்கிரமா கூட்டு போங்க. வாடா. இனிமே பாடுவியாடா? அப்பா பாடுவியா? அப்பா டேய், டேய், டேய். அப்பா டேய், பாடவா? டேய். பாடுவியாடா? ஏவனை அடிச்சு கொள்றான். அவன் என்ன பண்றான்? பாடுவியாடா? ஸ்கூல்ல சினிமா கூத்தாடி சீட்டை கிழிச்சிட்டான். அடிப்பாவி. அதுக்காக அவன் அடிச்சேன். அவன் ஆடலைன்னதான் தப்பு. அவன் ஏன் புள்ள ஆடிதான் தீருவான். ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? தப்பா என்ன பேசிட்டேன்? அவருக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல தான் அவரை விடணும். அப்பதான் அவன் முன்னுக்கு வரும். சினிமாவில் அவன் முன்னுக்கு வரதை விட வேற எந்த தொழிலாவது அவன் மூலையில கிடந்தாலும் பரவாயில்லை. சினிமா ஆசையை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். சினிமாக்காரனை கட்டிக்கிட்டு இருந்தால என்ன குறைஞ்சு போச்சு? பங்களா இல்லையா, கார் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, நினைச்சோன்னு செலவு பண்ண பணம் இல்லையா? எது இல்ல? எல்லாம் இருக்கு. பங்களா இருக்கு, கூடவே பயம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கூடவே ஆபத்தும் இருக்கு. என் அத்தை தம் மகனை தட்டி வளர்க்காதால இன்னைக்கு என் புருஷன் எப்ப வருவாருன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கேன். இந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனை கட்டிக்கிறேன். இனிமே இவனை வெளியிலேயே அனுப்ப போறதில்ல. வீட்டுக்குள்ளதான் பள்ளிக்கூடம். இவன் மேல சினிமா காத்தே படாம இவனை பூட்டி வைக்க போறேன். நீ நினைச்சபடி செஞ்ச நிச்சயமா அவன் உருப்பட மாட்டான். எப்படியோ தொலைஞ்சு நாசமா போங்க. என்ன விடுங்க. அம்மா, தாயே. ஓ, வர வர உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா போச்சியா? நேரா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்த வீடு பாரியா? நீங்க நில்லுங்க. என்னங்க, அவர் அதுக்கு வரலைங்க. அவர்தான் நம்ம பாபுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வாத்தியார். வாத்தியார் இவரா? நம்ம பேருக்கா? மகனே, கரெக்டா? இனிமே அதுதான். எங்க பாடுங்க. சங்கரா சிவ சங்கரா சிவ. அதேதான் அதேதான். ஜாயின். சத்தியம் பண்ணி சொல்றேன். வசூல் சக்கரவர்த்தினி கங்கா, வசீகரவல்லி கங்கா. சார், சார். தட்டிட்டியா? நின்றுட்டியா? நின்னுட்டேன் சார். என்ன சமாச்சாரம்? பார்க்க வந்திருக்காங்க சார். யாரு? நடிகைன்னு சொல்ல சொன்னாங்க சார். ஐயா வேலையா இருக்காரு, அப்புறம் பாக்குறான்னு சொல்ல. சொல்லிட்டேன் சார். உங்களை பார்க்காம போறது இல்லைன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சான்ஸ் வந்து சொல்ல பண்ணா நான் எங்கப்பா போவேன் சான்ஸ்? நீ படம் எடுக்கும் போது தரேன்னு சொல்லியா போயா? ஏய், போய் வர சொல்லு. ஏய், இல்ல இதான் பாக்குறேன். எல்லாத்தையும் தான் தட்டிட்டிய. போ போ. ஏன் சார், இவனை நல்ல வெட்ட வெளியில ஓப்பன் கிரவுண்ட்ல விட்டு அங்க என்னத்த சார் தட்டுவான்? வர்ற காத்த தட்டுவான். சரி பாரா லட்சுமி, எங்க இவ்வளவு தூரம்?
யாரோ நடிகை வந்திருக்கிறதா சொன்னாரே? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். வவ்வால் வாழற இடத்துக்கு போனா தலைகீழ தொங்கித்தானே ஆகணும். ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சமாச்சாரம் சொல்லு. வீட்டு விஷயம். வீட்டு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது, ஆபீஸ்க்கு தானே வரணும். நீங்க ஆபீஸ் விஷயத்தை வீட்டுல தானே பேசுறீங்க, அதனாலதான் வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேச வந்திருக்கேன். சரி சரி சொல்லு, என்ன சமாச்சாரம்? நம்ம ராஜேந்திரனுக்கு கல்யாணம். ஆறுது ராஜேந்திரன்? ராஜேந்திரன் யாரு? யாரா? கூடலூர் சின்ன அத்தேவர் மகன், என் தம்பி, உங்க பிளடி ஃபூல். அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல? எப்போ? அத நீங்க தான் சொல்லணும். மணப்பெண் இல்லாம கூட மணவரையில உட்கார்ந்துருவோம் போல இருக்கு. மாமா தலைமை தாங்கலைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவ்வளவு பெரிய ஃபேன் அவன் உங்களுக்கு. என்னடி குண்டு போடுற? எனக்கு நேரமே இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்? டேப்பா இங்க வா. ஸ்டார்ட் கட் பிரேக். அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் வேணுமா? நம்ம டேட்ல ஒரு கேப் இருக்கா பாரு. சொல்லிடுறேன். அதோ நிகழும் ரத்தாட்சி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே நல்ல சுப முகூர்த்தத்தில். மக்கு அன்னைக்கு பூரா கரிநாள். அது கரிநாளோ சைவ நாளோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அன்னைக்கு எங்களுக்கு தேக்கடியில ஷூட்டிங். மத்தியானம் 1 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள லஞ்ச் பிரேக். அப்பதான் சாரு ஃப்ரீ. ஓகே ஓகே, நானே கல்யாணத்துக்கு வந்துருந்து தலைமை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போறேன். போப்போ, நேரமாச்சு எனக்கு. போறீங்க, செய்முறை எல்லாம் இருக்கு. நீங்க மாமங்காரராச்சே, என்ன செய்ய போறீங்க? என்ன நினைச்சாலும் செய்ய, எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் செய்ய. போ, எனக்கு நேரமாச்சு, வேலை இருக்குங்க. போ 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 போ. வணக்கம் சார். வா 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 வா. உனக்கு தெரியல, நம்ம கெங்கா. வணக்கம்மா. பெரிய ஆளாயிட்டா. பல ஆம்பளைங்களுக்கு ராத்திரில தூக்கம் இல்லாம செஞ்சுக்கிட்டு வர்றான். கனவு கண்ணின்னு சொல்றம்மா. எனக்கு எல்லாமே அவர்தாம்மா. பாருங்க. என்ன நீ திடீர்னு கால நேரம் இல்லாம வந்து நிக்கிற? குளிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் குறிச்ச நேரம். கோயில்ல சாமி கும்பிடுறதுக்குமா நேரம்? எந்த பள்ளத்திலயோ இருந்தேன், இப்போ எவ்வளவு பெரிய உச்சியில இருக்கேன். இத்தனைக்கும் காரணமான உங்களுக்கு நான் என் நன்றி கடனை செலுத்தி ஆகணும். கங்கா, உன்னை படைச்சவனா? அந்த ஒரு திருப்தி போதும் எனக்கு. உங்க திருப்திக்காக இல்ல, என் திருப்திக்காக. உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு நீ செய்ய போறியா? அக்கா, மாமா வந்துட மாட்டேன். வந்துடுவாருன்னுதா இவ்வளவு நேரமா வாசலையே காத்திருந்தேன். எப்படியும் வந்துட்டு வரல. ஏமா, சொந்த மச்சன கல்யாணம், இதுக்கு கூட வரணும் என்னமா அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஊர்த நேரம் முடிய போறது. தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகேதும் ஜீன சரதாம் சதம். என் வாழ்க்கையை ஏமாற்றத்தோட தொடங்குறேன். ஹலோ டாட். ஹாய் பாபு, how are you? ஃபைன், thank you. லட்சுமி, லட்சுமி. மூடு சரியில்லை. உங்க அம்மாவுக்கா? இல்ல, உங்களுக்கு. ஏன்? இப்ப நடக்க போறது சோகமான சீன். அதனால சீரியஸா உள்ள போங்க. ஏன் சோகம்? சிச்சுவேஷனை கேளுங்க. மாமா கல்யாணத்துக்கு நீங்க வரல. My God. லட்சுமி, I'm sorry. Very very sorry. திட்டப்படி தேக்கடி போயிருந்தேன்னா கல்யாணம் ஞாபகம் வந்திருக்கும், நானும் வந்திருப்பேன். ஆனா அங்க வெயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால கொடைக்கானல் போயிட்டோம். ஷூட்டிங் பிஸியில கல்யாணம் மறந்து போச்சு. கரிநாளா இருந்தாலும் பரவாயில்ல, மாமா தலைமையில கல்யாணம் நடந்தா போதும் தான். நீங்க சொன்ன தேதியில அந்த அப்பாவி பையன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா. நீங்க என்ன மட்டும் இல்ல, மாமனார மாமியார கட்டுன மனைவிய சாதி சனத்தை அத்தனை பேரையும் அவமானப்படுத்திட்டீங்க. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்னுடைய தொழில் அப்படி. அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற எந்த நினைப்பு வரக்கூடாது. வந்தாலும் அது சரிப்படாது. தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது எதுக்காக? மனைவி மக்களோட சொந்த பந்தத்தோட சுகமா இருக்கத்தானே. அது கிடைஞ்சலா இருக்க தொழில் ஒரு தொழிலா? நீங்க எப்படியாவது தலைமை தாங்க வருவீங்கன்னு என் தம்பி
தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான். தெரியும், அத பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை தாலிய கையில எடுக்கிறான். மாமனுடைய வருகைக்காக அவருடைய கண்கள் வாசப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கண்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்கள் வாசப்படியே தான் பாக்குது. ஊத்துல ரெங்கியாச்சுன்னு ஐயர் குரல் கொடுக்கிறார். கெட்டி மேளங்கிற சத்தம் அவன் காதுல விழுவுது. அவன் கைதான் தாலி கட்டுது. ஆனா கண் வாசப்படியே பார்த்து கட். இப்படி ஒரு சம்பவம் தான் வீட்டு மாப்பிள்ளைங்கிற நம்ம படத்துக்கான எடுத்திருக்கானே, அதனுடைய சோகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, சோகம் மட்டும் இல்லைங்க, அங்க பெரிய சந்தேகமே வந்துடுச்சு. என்ன? நமக்குள்ள சண்டையா, அதனாலதான் நீங்க கல்யாணத்துக்கு வரலையா? இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்காக வருத்தப்படுறேன். வேணா இப்பவே புறப்படு. ஊருக்கு போய் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துருவோம். அப்படி போனா அவங்க சமாதானப்படுவாங்க, நான் சமாதானப்பட மாட்டேன். மை காட், என்னதான் செய்ய சொல்றேன்? 10 நாளைக்கு உங்க சினிமாவை எல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது நார்த் இந்தியா டூர் போயிட்டு வரலாம். ஓகே, சிம்லா, காஷ்மீர் எங்க வேணாலும் போலாம். அங்கேதான் லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ, அதானே வேண்டாங்கிறேன். சினிமா வாடியே இல்லாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். பேசாம வரணும். ஆர்டர் 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 ஆர்டர். டேக் ஓகே. ஆனா கடைசி ஆக்ஷன் தான் சென்சார்ல போய்டும். ஏண்டா ஒன் மோர் வேணுமா? வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, பயமோட